ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட சூர்யா 44 திரைப்படத்தோட டைட்டில் டீசரோட விமர்சனம் வந்து இப்போ வந்து வெளியே வந்திருக்குங்க. ஸோ அதை பற்றி அந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட சூர்யாவோட நடிப்பில் லேட்டஸ்ட்டாக கங்கு அப்படின்ற திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஆனால் ரசிகர் மத்தியில் அந்தளவுக்கு வந்து ஒரு வெற்றி திரைப்படமாக அறிவிக்கப்படலை. அடுத்ததாக வந்து செம்ம பெரிய ஒரு சூர்யா ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரிலீஸ் ஆக இருக்கிற திரைப்படம் தான் சூர்யா 44. அதற்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து அந்த திரைப்படத்தோட டேரக்டர் கார்த்திக் சுப்ராஜ் அப்படின்னு சொல்லலாம். அவரோட முந்தைய திரைப்படம் ஜிகிர்தண்டா XX வந்து செம்ம பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டாச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்தளவுக்கு வந்து சூர்யா 44 செம்ம பேசப்படும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திரைப்படம் வந்து கேங்ஸ்டர் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்ட்டு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு லவ் ஃபிலிம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ கிரைம் லவ் ஸ்டோரி அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து தெரிய வந்திருக்கு. இந்த திரைப்படத்தோட டைட்டில் டீசர் வந்து நாளைக்கு கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து காலையில் 11 மணிக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு வந்து இப்போ வந்து அஃபீஷியலான நியூஸ் வந்திருக்குங்க. இந்த விஷயம் வந்து சூர்யா ஃபேன்ஸ் பற்றியில் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இன்னும் வந்து இந்த திரைப்படத்தோட டீசர் பற்றி வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. டைட்டில் டீசர் பற்றி, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டைட்டில் வந்து தமிழ் டைட்டிலாக தான் இருக்கும் அப்படின்ட்டு தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட டைட்டில் டீசர் கிட்டத்தட்ட வந்து ஜிகிர்தண்டா XX டைட்டில் டீசர் எப்படி இருந்துச்சோ அதே அளவுக்கு செம்ம மாசாக இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அந்த டைட்டில் டீசரில் சூர்யாவோட செம்ம ஒரு என்ட்ரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஜிஎம் வந்து வேற லெவலில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து கேட்ட சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த ஒரு டைட்டில் டீசர் பார்க்க செம்ம ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து இன்டர்நெட்டில் செம்ம ட்ரெண்டிங்.